அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பெறுறதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றின வீடியோ தான் இது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதிர்கால நலனிற்காக ஒருவர் முதலீடு செய்ய நினைத்தால் அதற்காக அவரிடம் மிக அதிக தொகை இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சரியான முறையில் திட்டமிட்டு நம் வருமானத்தில் ஒரு பெரிய அளவை முதலீடு செய்தால் கூட அது சில ஆண்டுகள் நம்மை ஒரு பெரிய தொகைக்கு அதிபதியாக்கிவிடும். சேமிப்பு என்பது நமது வாழ்வின் மிக தேவையான ஒரு அம்சமாகும். சிறு துளி பெருவெள்ளம் என நம் முன்னோர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய உண்மை. சேமிப்பு, முதலீடு ஆகிய பழக்கங்களை வாழ்க்கையை கொண்டுள்ளவர்கள் எப்பொழுதும் வெற்றி பெற்றுள்ளனர். எதிர்பாராமல் வரும் செலவுகள் போதுதான் சேமிப்பின் அருமை பலருக்கு புரிகிறது. எனினும் நம்மில் பலரிடம் சேமிப்பு பற்றிய தவறான கருத்து ஒன்று உள்ளது. அதிகமாக பணம் சம்பாதிப்பவர்கள் தான் சேமிப்பில் முதலீட்டில் இறங்க முடியும் என்ற பலர் நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் சம்பாதிப்பவராக இருந்தாலும் சரி, 5 லட்சம் சம்பாதிப்பவராக இருந்தாலும் சரி, அனைவரும் பசித்தால் உண்கிறோம், இரவில் உறங்கிறோம். அவரவர் வசதிக்கேற்ப உண்ணும் உணவு, படுக்குமிடமும் மாறுபடலாம். ஆனால் உண்ணும் உணவும் உறக்கமும் அனைவருக்கும் ஒன்றுதான். அதேபோல் பணத்தை சேமிப்பதும் முதலீடு செய்வதும் அனைவருக்கும் ஏற்றது. எதிர்கால நலனிற்காக ஒருவர் முதலீடு செய்ய நினைத்தால் அதற்காக அவரிடம் மிக அதிக தொகை இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சரியான முறையில் திட்டமிட்டு நம் வருமானத்தில் ஒரு சிறிய அளவை முதலீடு செய்தால் கூட அது சில ஆண்டுகளில் நம்மை ஒரு பெரிய தொகைக்கு அதிபதியாக்கிவிடும். சந்தையில் சிறிய அளவில் முதலீடு செய்து பெரிய அளவில் லாபம் காணவில்லை பல திட்டங்கள் உள்ளன. இந்த திட்டங்கள் பற்றி புரிதலும் திட்டமிடுதல் மற்றும் இருந்தால் போதும், நாமும் சில ஆண்டுகளில் லட்சாதிபதியாக அல்லது கோடீஸ்வரராகவும் மாறிவிடலாம். வீடு, கார் வாங்க, குழந்தைகளின் படிப்பு, திருமண செலவு, ஓய்வு பெற்ற பிறகு நிம்மதியான வாழ்க்கை என உங்கள் மனதில் பாரமாய் தோன்றும் அனைத்து விஷயங்களுக்கும் முதலீடு என்ற மூலமந்திரமே உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாக முதலீடு என்ற வார்த்தையை கேட்டாலே அது நடுத்தர வயதிற்கானது என பலர் நினைப்பதுண்டு. இளைஞர்கள் அதை பற்றி யோசிப்பது கூட இல்லை. ஆனால் இளமையில் கல் என்பது போல் இளவயதில் முதலீடு துவங்குவதுதான் புத்திசாலித்தனம் என்கிறார்கள் நிபுணர்கள். எவ்வாறு விரைவாக நாம் முதலீடு செய்முறையில் துவங்குகிறோமோ அவ்வளவு விரைவாக நாம் இலக்கை அடைய முடியும். சரி, முதலீடு செய்வது என முடிவு செய்த பிறகு எங்கே முதலீடு செய்வது மிகப்பெரிய கேள்வி வருகிறது. இன்றைய காலத்தில் உள்ள நிதி நிலைமைகளை ஆராய்ந்து பொருளாதார நிபுணர்கள் முதலீட்டாளருக்கு அளிக்கும் பாதுகாப்பான முதலீடு அறிவுரை தான் மியூச்சுவல் ஃபண்ட். சரி, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? மாதம் ஒரு தொகையை செலுத்தி அதன் மூலம் லாபம் காண விரும்பும் கொண்டவர்கள் அந்த தொகையை ஒரு அமைப்பிடம் கொடுப்பார்கள். அந்த அமைப்பு பங்குச்சந்தையில் உள்ள பங்குகள், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ், கடன் பத்திரங்கள், டெப்ட் ஃபண்ட் ஆகியவற்றில் இந்த தொகையை முதலீடு செய்வார்கள். எது நல்ல முதலீடு தான் அதிக லாபம் வரும், எந்த முதலீடு செய்தால் ஆபத்து குறைவு, எது நம் பணத்துக்கு பாதுகாப்பு உள்ளது என இப்படி பல விதமான விவரங்கள் தெரிந்துள்ளன. அனுபவமிக்க நபர்கள் இந்த அமைப்புகளின் முதலீட்டாளர்களின் தொகையை பிரித்து முதலீடு செய்வார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அமைப்பு லாப நஷ்ட கணக்கை பார்த்து அதன்படி வருமானத்தை முதலீட்டாளருக்கு பிரித்து கொடுக்கும். சரி, எப்படி முதலீடு பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது மிகவும் எளிதான ஒரு செயல்முறையாகும். எந்த வயதினரும் இது அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முதலீடு செய்யலாம். எனினும் சிறிய வயதில் முதலீடு செய்தால் விரைவாக அதிக லாபத்தை காண முடியும். சிப் மூலம் எந்த ஒரு பன்முகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டிலும் நாம் முதலீடு செய்ய முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ரூபாய் 500 என்ற சிறிய அளவில் முதலீடு செய்த துவங்கலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய நம்மிடம் பெரிய தொகை இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. சரி, எஸ்ஐபின்னா என்னன்னு பார்க்கலாம். முறைப்படுத்தப்பட்ட முதலீடு திட்டம், அதாவது எஸ்ஐபி என்று மக்கள் முதலீடு செய்யும் ஒரு பயன்முறையாகும். இதன் மூலம் தனிநபர் சீராக தங்கள் வசதிக்கு ஏற்ப முதலீடு செய்ய முடியும். எஸ்ஐபி 3 வகையில் துவங்கலாம். முதல் வகை மியூச்சுவல் ஃபண்ட் முகவர் மூலமாக. இரண்டாவது வகை முகவர் மூலமாக ஆன்லைனில் ட்ரேடிங் கணக்கை முதலீட்டு துவங்கலாம். மூன்றாவது முறை மியூச்சுவல் ஃபண்டின் நேரடி திட்டங்கள், அதாவது டைரக்ட் பிளான் மூலம் முதலீடு செய்யலாம். இப்படி செய்ய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களின் வலைத்தளங்களில் சென்று முதலீடு செய்ய வேண்டும். மியூச்சுவல் ஃபண்டில் அதிக லாபம் காண சில டிப்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் மூலம் பெரிதாக லாபம் காண எண்ணில் நீங்கள் சில முக்கிய குறிப்புகளை மனதில் கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் செய்யும் முதலீட்டை விடாமல் மாதம் செய்ய வேண்டும். உங்கள் வருவாய் அதிகரிக்கும் போதெல்லாம் முதலீட்டின் அளவை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு 25 வயது இளைஞன் மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ரூபாய் 500 என முதலீடு செய்கிறான் என வைத்துக் கொள்வோம். அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு 6 மாதமும் தன் முதலீட்டில் குறைந்தபட்சமாக 500 அதிகரிக்க வேண்டும். இப்படி செய்தால் 5 ஆண்டுகளில், அதாவது 30 வயது இருக்கும்போது அவர் முதலீடு செய்யும் தொகை மாதம் 5000 என்றாகிவிடும். முதலீடு செய்யும் தொகையின் அளவை அதிகரிக்க முடியாது என சிலருக்கு தோன்றலாம். ஆனால் இது சாத்தியம்தான். நமது வருவாய் அதிகரிக்க அதற்கேற்றபோல் நமது முதலீட்டையும் நாம் கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் முதல் 2 ஆண்டுகளில் நாம் முதலீடு செய்துள்ள தொகையின் அளவை கண்டால் முதலீடு குறித்த ஆர்வம் முதலீட்டாளருக்கு அதிகமாகிவிடும். அதுவே அவரை அதிக அளவில் முதலீடு செய்ய ஊக்குவிக்க தோன்றும். இதாங்க மியூச்சுவல் ஃபண்டை முதலீடு செய்கிறதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு வழி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.